அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் ஆஃப் ஜுன் ஓஎஸ். ஜுன் ஓஎஸ் வந்து அதாவது ஜுனிப்பரோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஆர்க்கிடெக்சர் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. இதோட ஜுன் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ மாடுலர் அப்புறம் மொனோலித்திக் ஓஎஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து ஃப்ரீ பிஎஸ்டி பேஸ்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் கண்ட்ரோல் பிளேன் அண்ட் ஃபார்வர்டிங் பிளேன் அப்படின்றது இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளேன் வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ரவுட்டிங் இன்ஜின் சொல்லுவோம். முன்னாடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் பார்த்துருப்போம். ரவுட்டிங் இன்ஜின் ஆர்இ அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ரவுட்டிங் டிசிஷன்ஸு அப்புறம் மேனேஜ்மெண்ட் டாஸ்க்கு இதுதான் இந்த கண்ட்ரோல் பிளேனோட வேலையே. இதோட காம்பனன்ட்ஸ் வந்து என்னன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸு, கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸு, மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ஸு, கமிட் அண்ட் ரோல்பேக் சிஸ்டம். இந்த கமிட் ரோல்பேக் சிஸ்டம் வந்து அடிக்கடிக்கு இந்த வீடியோஸில் நம்ம வந்து ஜுனிப்பர் ஆப்ரேட்டிங் நம்ம நெட்ஒர்க்ஸை படிக்கும்போது இந்த கமிட் அண்ட் ரோல்பேக் நிறைய தடவை இந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ்பிஎஃப், பிஜிபி, ஐஎஸ்ஐஎஸ், அப்புறம் பிரிப்பு, இன்னும் நிறைய வந்து இருக்குது. அப்புறம் கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்டு, அப்புறம் கேண்டிடேட் கான்ஃபிகரேஷன், அப்புறம் ஆக்டிவ் கான்ஃபிக், 2 விதமான கான்ஃபிகரேஷன் இருக்குது. மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச், நெட் கான்ஃபிக், எஸ்என்எம்பி, சிஎல்ஐ, இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓஎஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிஎஸ்டி கர்னல் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த டிவைஸ்க்கு உண்டான ஒரு மெயின் பார்ட்டி, அதாவது அதோட பிரெயின் அப்படின்றது சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் பிளேன். இந்த ஃபார்வர்டிங் பிளேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட் ஃபார்வர்டிங் இன்ஜின், அது பிஎஃப்இ அப்படின்றது சொல்லுவாங்க. அதே போல் இந்த வீடியோஸ்லேயே நம்ம வந்து இந்த பிஎஃப்இ ஆர்இன்றதும் நிறைய தடவை நம்ம கேட்போம். இதுதான் முக்கியமான ஒரு மெயினே ஜுனிப்பர் டிவைசஸில். ஓகேங்களா. இந்த ஃபார்வர்டிங் பிளேன் வந்து பார்த்தோம்னா பேக்கெட் ஃபார்வர்டிங் இன்ஜின் அப்படின்றது சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ஹை ஸ்பீடு பேக்கெட் ஃபார்வர்டிங், ஹை ஸ்பீட் டேட்டா வந்து டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேங்களா. அதுதான். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்இ ஒன்லி யூஸ் ஃபார் ஃபார்வர்டிங் டேபிள்ஸ். ஓகேங்களா. ஃபார்வர்டிங் பாஸ்டு பை த ரவுட்டிங் இன்ஜின். ஓகேங்களா. அதாவது ஃபார்வர்டிங் டேபிள்ஸை வந்து ரவுட்டிங் இன்ஜினுக்கு வந்து பிஎஃப்இ வழியாக இது வந்து யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா பிஎஃப்இ ஒன்லி யூசஸ் ஃபார்வர்டிங் டேபிள்ஸ் புஷ்டு பை த ரவுட்டிங் இன்ஜின். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபயர்வால் ஃபில்டர்ஸ், QoS டிராஃபிக் ஷேப்பிங், அதுக்கப்புறம் பேக்கெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபார்வர்டிங். இதுதான் இதோட டிவைஸுக்கு மியூசிக்கலே. ஓகேங்களா. அதாவது ஃபயர்வால் ஃபில்டர்ஸ், QoS டிராஃபிக் ஷேப்பிங், அதுக்கப்புறம் பேக்கெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபார்வர்டிங். இதுதான் இதோட மெயின் பேஸே. அதுக்கப்புறம் இதோட ஜுனிப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கர்னல் வந்து என்ன அப்படின்னா அதுதான் அந்த ஆர்இ, அதாவது ரவுட்டிங் இன்ஜின், பிஎஃப்இ, பேக்கெட் ஃபார்வர்டிங் இன்ஜினுக்கு மிடில் லேயர் இதுதான். கர்னலே வந்து இதுதான். கண்ட்ரோல் பிளானோட டிசிஷன் எடுத்து ஃபார்வர்ட் டேபிளுக்கு பிஎஃப்இக்கு வந்து சிங்க் பண்ணும். அதாவது கண்ட்ரோல் பிளேனோட டிசிஷனை எடுத்து ஃபார்வர்டிங் டேபிள்லாம் என்ன, பிஎஃப்இக்கு சிங்க் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐபிசின்னு சொல்லுவாங்க. ஐபிசின்றது என்ன அப்படின்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மூலம் வந்து கோஆர்டினேஷன் பண்ணும். ஓகேங்களா. இதுதான் இதோட கர்னல் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடுலர் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த ஜுன் ஓஎஸ் சர்வீஸ் வந்து இண்டிவிஜுவலாக அதாவது ப்ராசஸ் ரன் ஆகும். ஆனால் கிராஷ் ஆனாலும் மற்ற ப்ராசஸை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஓகேங்களா. ஹை ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம்
ஃபைல் சிஸ்டம் அண்ட் கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபைல் சிஸ்டம் கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னா கேண்டிடேட் கான்ஃபிகரேஷன், ஆக்டிவ் கான்ஃபிகரேஷன், ரோல் பேக்கு. இந்த ரோல் பேக் வந்தோன்னா 0 to 49 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்பர்ஸ். அதாவது ரோல் பேக் 0, ரோல் பேக் 1, ரோல் பேக் 2, 3, 4, 5 இந்த மாதிரி 49 வரைக்கும் ப்ரீவியஸ் கான்ஃபிக் வந்து ரீஸ்டோர் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ஹை அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிஆர்இ, என்எஸ்ஆர், என்எஸ்பி, ஐஎஸ்எஸ்யூ பார்த்தோம் இல்லையா? இது வந்து பில்டின் ஆர்கிடெக்சர்லேயே வந்து இருக்கும். இது வந்து ஆர்இன்றது நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆர்இன்றது ஒரு ரிடன்சி, அதாவது டூயல் ரவுட்டிங் இன்ஜின். ஜுனிப்பர் டிவைசஸில் என்ன என்ன இன்னும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா டூயல் ரவுட்டிங் இன்ஜின். ஓகேங்களா? அதாவது இதில் வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட லேயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் லேயர். நான் ஒரு ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட லேயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் லேயர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் லேயரில் இருக்கும். நான் ஓட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் லேயர், அதுக்கப்புறம் ரவுட்டிங் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜூன் ஓஎஸோட கர்னல், அப்புறம் பேக்கெட் ஃபார்வர்டிங். ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குன்றா ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் போடுறேன் நான். என்னன்னு தெரியல, என்னால் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ண முடியல. ஓகே, நான் இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் பிளேன், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுட்டிங் இன்ஜின். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதோட ஜூன் ஓஎஸோட கர்னல். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட் ஃபார்வர்டிங், அதாவது பிஇஎஃப். ஓகேங்களா? பேக்கெட் ஃபார்வர்டிங் இப்படி தான் வந்து இருக்கும் இதோட ஆர்கிடெக்சர். இதில் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா சிஎல்ஐ, அப்புறம் நெட் கான்ஃபிக், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏபிஐ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரவுட்டிங் இன்ஜினில் கண்ட்ரோல் பிளேன், அப்புறம் ஆர்இ. ஓகேங்களா? அதுதான் ரவுட்டிங் இன்ஜின். அதுக்கப்புறம் ஜூனோஎஸ் கர்னலில் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் லேயர். ஓகேங்களா? கோஆர்டினேஷன் லேயர். அதுக்கப்புறம் வந்து பேக்கெட் ஃபார்வர்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா. ஓகேங்களா? அதாவது பேக்கெட். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும்.
அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதான் ஆர்இ அப்படின்றது, அதாவது ரவுட்டிங் என்ஜின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் வந்து இது கண்ட்ரோல் பிளேன். கண்ட்ரோல் பிளேன் தான் வந்து வந்து ஒரு பிரெயினா வந்து ஆக்ட் ஆகும். பிஎஃப் அதுதான் ஒரு மியூசிக்கல் ஒரு ஃபார்வர்டிங் பிளேன். அது பிஎஃப் தான் ஃபார்வர்டிங் பிளேன். அதுதான் மியூசிக்கல் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்டேபிலிட்டி, இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்னல் ப்ளஸ் மாடுலர் ப்ராசஸ். கர்னல் அண்ட் மாடுலர் ப்ராசஸ் தான் இதோட ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா?